அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இப்போ திறன் நம்ம அந்த அப்டேட்ஸ் இப்போ பார்க்கலாம். கவர்மெண்ட்லேருந்து சர்க்குலர் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டீச்சர்ஸுக்கு அப்டேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த குவார்ட்டர்லி வரைக்கும் திறன் டீட்டெயில்ஸாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ இதன் அடிப்படையில் கண்டினியூவாக ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸுக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஒரு நீட்டாக ஒரு ப்ரொசீடிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு திறன் கனி மேக்ஸ்ன்னு போட்டால் மாடல் கொஸ்டின்ஸ் உட்பட மாதிரி தேர்வு நிறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடிப்படை கற்றல் விளைவினை அடையும் பொருட்டு அடுத்த 6 வார காலத்திற்கு அரையாண்டு தேர்வு வரை திறன் பயிற்சி புத்தகத்தில் முதல் அடிப்படை கற்றல் விளைவு BLO பகுதியை தொடர்ந்து பயிற்சி அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தினம் ஒரு பாடம் என 90 நிமிடங்கள் 2 பாட வேலை திறன் பாட வேலையாக கற்பிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. கால அட்டணை ஆசிரியர்கள் எண்ணிக்கையை பொறுத்து திட்டமிட்டு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடவேளையில் அடிப்படை கற்றல் விளைவு BLO அடையாத மாணவர்களுக்கு திறன் பயிற்சி புத்தகத்தின் முதல் பகுதி 15 அடிப்படை கற்றல் விளைவுகள் அலகுகள் கற்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படை கற்றல் விளைவு அடைந்த மாணவர்கள் மற்றும் திறன் அல்லாத மாணவர்களுக்கு இந்த பாடவேளை திறன் பயிற்சி புத்தகத்தின் 2ஆம் பகுதி இன்றியமையாத கற்றல் விளைவுகள் CLO கற்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திறன் இயக்கத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்கள் திறன் மாதாந்திர மதிப்பீட்டு பங்கு பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நவம்பர் மாதத்திற்கான மாதாந்திர தேர்வு இது நல்லா பார்த்துக்கோங்க. 25/11 முதல் 27 வரை வழக்கமாக நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலாண்டு தேர்வினை போன்று அரையாண்டு தேர்விற்கும் திறன் இயக்கத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ், ஆங்கிலம், கணிதம் பாடங்களுக்கு பெரும்பான்மையான திறன் கையேட்டின் பகுதியில் இருந்து அடிப்படை கற்றல் விளைவுகள் BLO சார்ந்த கேள்விகள் தனி வினாத்தாளாக பெறுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திறன் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வினை போன்று அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கும் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திறன் அல்லாத மாணவர்களுக்கு வழக்கமாக நடைபெறும்படி அரையாண்டு தேர்வு நடத்தப்படும். அதாவது திறன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வழக்கம் போல் நார்மலாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடத்தப்படும். அது திறன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் திறன் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. பள்ளி அளவில் வாரந்தோறும் தலைமை ஆசிரியர்கள் தலைமை மேலாய்வு கூட்டங்கள் நடைபெற வேண்டும். வட்டார கல்வி அலுவலர் வாரம் ஒரு பள்ளிக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. மாதந்தோறும் SMC கூட்டம் நடைபெறும் பொழுது திறன் இயக்கத்தில் உள்ள மாணவர்கள் முன்னேற்றம் குறித்தும் திறன் மாணவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படும் ரிப்போர்ட் கார்டு குறித்தும் மாணவர்களுக்கான உளவியல் சார்ந்த வழிகாட்டுதல் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் திறன் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா எல்லாமே இதற்கான PDF அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸுக்கு இதை அப்டேட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. திறன் சம்மந்தமாக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. திறன் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணுமா, திறன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஃப் இயர்லிக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அதை அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த நியூஸை டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.